கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சேனையின் அதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையின் அதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமந்தனக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோ, அதை அறிந்தே அகமகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீர்க்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீர்க்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்னும் வாக்கு மாறிடாரே, என்னும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நமக்கு வெற்றி தந்து வாழ்க்கையில் தோல்வி அடைந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நம்மளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்துகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். தோற்று போன நிலைமையோடு கூட இன்றைக்கு என் வாழ்க்கையில் தோல்வி வந்து விட்டது, எனக்கு ஜெயிக்க வழியில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிற தெய்வம் உங்கள் கூட நடத்த போகிறார். அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. ஜெய கிறிஸ்துவாக நீர் முன்னே செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய தேவன் உலகத்தை இயேசு ஜெயித்தேன் என்கிறார். அதற்கு முன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு அப்படிங்கிறார். இல்லைன்னு சொல்லலை, உண்டு. அது உறுதியாக சொல்லப்பட்ட வார்த்தை, உண்டுங்கிறார். அப்போ இந்த உலகம் துன்பம் சூழ்ந்த ஒரு உலகம். ஆனால் அந்த துன்பத்தின் நடுவிலையும் தேவன் ஒரு வெற்றியை வச்சிருக்கிறேங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகம் அவருக்கு சாதகமாக இல்லை, இந்த உலகம் அவரை சோதித்தது, இந்த உலகம் அவரை துன்புறுத்தியது, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உலகத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அப்போ இயேசு உலகத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார் என்றால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்க வைப்பார். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை இருக்காது. நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றுகிறவர்களும் உலகத்தார் அல்லன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகம் என்னை பகைத்தது என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த உலகம் என்னை பகைத்தது, உங்களை பகைப்பதற்கு முன்பதாக என்னையும் பகைச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் வாழ்வதற்கு சாதகமான ஒரு இடம் இல்லை. ஆனால் அந்த சாதகமில்லாத உலகத்திலையும் அதை போராடி ஜெயிக்கிற பாக்கியத்தை ஏசப்பா நம்ம கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எப்ரேயரில்
11:33 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தை அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, விசுவாசத்தினால தான் இந்த ஒரு மனுஷன் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சா உலகத்தை ஜெயிக்க முடியும். போராட்டங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், கடனை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் நமக்கு ஜெயத்தை இந்த நாட்களில் வாக்கு பண்ணுகிறது. அதனால் உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகம் நமக்கு சாதகமாக இல்லாட்டாலும் ஜெயிக்கிற ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு ஜெயம் உண்டு. காரணம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நமக்கு இந்த உலகத்தில் என்ன கொடுப்பார்னா வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 1 யோவான் 2:21 படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் தவிப்புக்கும் எல்லாம் காரணம் யாருன்னா பிசாசு தான். ஆனால் அவனை ஜெயிக்கிற அளவுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களில் உங்கள் மனசில் தோல்வி பயம் அல்லது தோல்வி ஏற்பட்டதுனால உண்டான பயம் அல்லது தோல்விக்கு முன்னையே தோற்றுவனோ அப்படிங்கிற பயம் எதுவாக இருந்தாலும் உங்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். பரீட்சையில், சோதனையில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எதில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இயேசு விரும்புகிறார். ஒருவேளை தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையில் இப்போ தான் பிரவேசிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருக்கலாம், வேலையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு பயத்தில் இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை ஜெயிக்க வைத்து காட்டுவது தான் தேவனுடைய விருப்பம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உலகத்தை ஜெயித்த ஒருத்தர் இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஜெயித்தவர். உலகத்தில் அவர் தான் ஒருத்தர் தான் வெற்றி சிறந்தார், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15 கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவன். குதிரை யுத்தத்துக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், வெற்றி இயேசுவால் வரும். பயப்படாதீங்க. உங்களை கையை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிக்க வைக்க இயேசுவால் முடியும். தோற்ற இடத்துல கூட நீங்கள் திரும்ப ஜெயிப்பீங்க. அதற்கு இயேசுடைய உதவி இந்த நாட்களை நாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் தோற்று போன இடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கணும். எந்த இடத்துல தோற்று வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து வந்தார்களோ அந்த இடத்தில் அவர்கள் திரும்பவும் வெற்றி பெற்று நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.